உன் பிரச்சனையை குணமாக்க ஒரு ஸ்பெஷல் மருந்து கொடுத்திருக்காங்க. அத கீழே ஊத்திட்டு இருமல் மருந்த இதுல ஊத்தி வச்சிருக்கேன். நீ கம்ப்ளீட்டா குணமாயிட்டா நான் தானே மாட்டிப்பேன். நினைவு திரும்பாமலேயே உன்னை மேல அனுப்பி வைக்க போறேன். குடிச்சிரு. கல்பனா, மாமா குடிங்க மாமா, அடம் பிடிக்காதீங்க, குடிங்க. புது மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க? குடிங்க. என்னம்மா சொல்றாரோ மாமா? மருந்து வேணான்னு சொல்றாரு அத்தை. ஏங்க, எந்த மருந்தா இருந்தாலும் நீங்க குடிச்சிருவீங்க. இப்ப ஏங்க வேணான்றீங்க? அஷ். என்னங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலங்க. அத்தை என்ன பார்த்து மருன்னு சொல்றாரு அத்தை. நான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு தான் மாமா சொல்லணும்னு முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். நினைவு திரும்புறப்பெல்லாம் இவர் உங்க கல்யாணத்தை பத்தி பேசதாம முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒன்ன பார்க்கும் போதெல்லாம் அவரால தான் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு அவர் மனசுக்கு உறுத்தலா இருக்கு போல இருக்கு. உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி 2 பேரையுமே மாலையும் கழுத்துமா இவர் முன்னால நிக்க வச்சாதான் இவர் மனசு சமாதானம் ஆகுமா? அது எப்ப நடக்க போகுதுன்னு தான் தெரியல. என்னங்க, டாக்டர் தான் புது மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. அத தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாசத்துல குணமாயிடும்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் அத கல்பனா குடுக்கறா. ஒழுங்கா அந்த மருந்த குடிங்க. கல்பனா, நீயே குடுமா. நீயே கூட இருந்து இவரை பாத்துக்க. உன்னை நினைச்சுதான் இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நீ இவர் அக்கறையா கவனிச்சுக்கிறத பார்த்து இவரோட சங்கடம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு நம்புறேன். சரி, நீ இவரை பாத்துக்கோ. எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சரிங்க அத்தை சொல்லிட்டு போனது புரிஞ்சுதா மாமா? குடிச்சிருங்க. மருந்து குடிச்சிருங்க. என்னம்மா என்னம்மா என்னாச்சு? மருந்து தட்டி விட்டார் அத்தை. ஏங்க, இவ உங்களுக்காக மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களை அன்பா பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீ போமா. இவர் சில சமயம் இப்படிதான் குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. அவரை நான் பாத்துக்கிறேன். இத பாரு, கவலைப்படாத, நீ போ. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. ஏங்க இப்படி பண்றீங்க? ஆ